no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வெயிட் கெயின் டயட்னு எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம், எவ்வளோ வேணால் எண்ணெய் சாப்பிட்லாம், அதெல்லாம் கரெக்ட் கிடையாது. ஏன்னா டுடே இன் இந்தியா வி ஹாவ் சம்திங் கால்ட் ஸ்கின்னி ஃபேட். பட் கார்ப்ஸ்ன்னு வரது நம்ம அந்த அளவு ப்ரோட்டீன் சாப்பிட்றதில்ல. ஸோ வெள்ளை அரிசிக்கு பதில் கைக்குத்தல் அரிசி, அப்புறம் ஸ்லோவாக மூவ் டு ரெட் ரைஸ். 12 எழுந்த உடனே ஒரு பாலோ காஃபியோ டீயோ இல்லை ஃப்ரூட்டு சாப்பிட்டுட்டு தே ஷுட் ஹிட் த எக்ஸசைஸ். 3 o'clock if you feel hungry you can have something small, இளநீர் குடிக்கலாம், இல்லை you can have buttermilk, or because you are eating, you are first staying up against the sun. அந்த டைமில் டைஜஸ்டே ஆகாது. அதனால தான் BMI நார்மல் லெவல்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அதுக்குள்ளே மெயின்டைன் பண்ணுறது இஸ் வெரி குட். பட் 100 பேர் எடுத்திங்கன்னா 80 பேர் அதில் இல்லை. தே ஆர் அவுட் சைட், தே ஆர் ஆன் த ஹையர் சைட். இன்றைக்கி 8 வயசுலேருந்து, பிகாஸ் பை 10 and a half girls mature. So we have to start good food from 8. Iron. You have to give keera, you have to give lot of ragi, you have to give andamari ellu, these kind of things. People think beetroot is red and has a lot of iron. It doesn't. 40 plus women start losing calcium in their body. So they should take extra care to eat calcium. And that's the age they put on a lot of weight. Men also, and belly fat. நம்ம ஊரில் 60 வயசானா வயசாயிடுச்சுப்பா உனக்கு. வயசே ஆகலை. Because you retire doesn't mean you are old. ப்ரொப்போர்ஷன்ஸ் தாண்டி நம்ம ஃபுட் பற்றி பேசுகிறப்போம், டயட் பற்றி பேசுகிறப்போம், பீப்புள் டென்ட் டு ஈட் எனி டைம். அவங்களுக்கு வந்து என்ன கம்ஃபர்டபுள் டைமோ அந்த டைமில் சாப்பிட்ருவாங்க. பிகாஸ் வி ஹாவ் பீப்புள் வேர் அவங்க வந்து லேட் நைட் ஒர்க்ஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னா நைட் ஷிஃப்ட்ஸ் எடுக்கிறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி வரப்போ அவங்களோட டைமிங் மாறுதில்ல. ஒரு ப்ராப்பர் ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறக்கும், ஒரு ப்ராப்பர் டயட் இருக்கிறக்கும் இந்த டைமிங்க்கு ஃபுட் வந்து சாப்பிட்டு முடிச்சிடணுன்னா என்னென்ன டைமிங்? டே டைம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பிஃபோர் 8, லன்ச் பிஃபோர் 2 அண்ட் டின்னர் பிஃபோர் 8. திஸ் இஸ் நார்மல் பீப்புள். அதை தவிர 11 o'clock, 3 o'clock இஃப் யூ ஃபீல் ஹங்க்ரி யூ கேன் ஹேவ் சம்திங் ஸ்மால், இளநீர் குடிக்கலாம், இல்லை யூ கேன் ஹேவ் buttermilk, ஆர் யூ கேன் ஹேவ் அ ஸ்மால் கப் ஆஃப் டீ or coffee with very little sugar. This is what is the normal diet. இப்போ யார் வந்து வேலைக்கே போகிறது சாயங்காலம் 6 மணிக்கு, which means they come home morning 4 or 5 a.m. So இவங்க என்ன பண்ணணும்னா the total diet pattern will change and we worked a lot with them. இப்போ வந்து காலையில் அவங்க 4 மணிக்கு வந்தால் தூங்கிடுவாங்க. So they need their 6 to 8 hours sleep. So 4 o'clockனா they'll get up only by 12. சரிங்களா? 12 எழுந்த உடனே ஒரு பாலோ காஃபியோ டீயோ இல்லை ஃப்ரூட்டு சாப்பிட்டுட்டு they should hit the exercise. 12 o'clock mid-morning, unless for the gym or any AC, they cannot do exercise. இல்லை வீட்டுக்குள்ளேயே ஓடணும், something like that. இல்லை வெயிட்ஸ் பண்ணணும், வீட்டிலேயே வச்சுட்டு பண்ணணும். But it's very important to do 45-minute exercise because most of them are overweight. Then next is, after that, have a proper lunch because it's lunch time. 2-3 o'clock, have a proper lunch where vegetable is there, protein is there, rice is there, curd is there, eat that. Then they leave at 4. So before they leave at 4, at 3 o'clock, let them have a cup of curd or milk because this is difficult to carry. And then take a full dabba of dinner and go, which is like what they ate at lunch. புதுசா பண்ணணும்னு அவசியமே கிடையாது. Carry that and have it before 9 p.m. That's important. எல்லாருக்குமே 8 p.m. இவங்க bizarre timingனால 9 p.m. இந்த 9 to 4, 9 p.m. to 4 a.m. அவங்களுக்கு எப்போ பசிச்சாலும் take a warm water and drink, or just drink water with a small amount of salt and lime.
ஸோ பேசிக்லி they need to keep their sleep away. ஏன்னா பயாலாஜிக்கலாக தூக்கம் வரும். அந்த டைமில் அவங்களுக்கு நூடுல்ஸ், சமோசா, பக்கோடா எல்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் தொடாதீங்க. பிகாஸ் யூஆர் ஈட்டிங், யூஆர் ஃபர்ஸ்ட் ஸ்டேயிங் அப் அகேன்ஸ்ட் த சன். அந்த டைமில் டைஜஸ்டே ஆகாது, அதனால தான் வெயிட் போடுறாங்க. ஸோ யூ கண்டினியூ லைக் திஸ். இஃப் யூ ஆர் ஸ்டில் ஹங்க்ரி, யூ கேன் ஹேவ் 4 to 6 pieces of nuts. இல்லை ஸ்டில் ஹங்க்ரி, carry 1 fruit. You can have a fruit. These are the only things you should eat between 9 p.m. and 4 a.m. வீட்டுக்கு வந்துட்டு வேணா ஒரு டம்ளர் பால் or whatever you want to drink, go to sleep. So this way they follow, they will be fine. எங்க ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சோம், hemoglobin is so low, some of them we had to send them for blood transfusion. So, and these are going to be the mothers of tomorrow. So we have to be very, very careful they eat properly. அண்ட் ஈட்டிங்னு வரப்போ நம்ம டைம் பற்றி பேசணும். அதே மாதிரி பிஎம்ஐ, நிறைய பேர் சொல்கிற விஷயங்கள் நம்ம வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம பிஎம்ஐக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட ஃபுட் ப்ரொப்போர்ஷன்ஸும் இருக்கணும். அதில் இருக்கிற ஒரு கார்போஹைட்ரேட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அந்த ப்ரொப்போர்ஷனுக்கு தான் இருக்கணும், கேலரிஸ் எல்லாம். ஸோ அந்த ஒரு பிஎம்ஐக்கு ஒரு ப்ராப்பரான டயட்னா என்னவாக இருக்கும் ஃபார் எனி பிஎம்ஐ? பிஎம்ஐ நார்மல் லெவல்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அதுக்குள்ளே மெயின்டைன் பண்ணுறது இஸ் வெரி குட். பட் 100 பேர் எடுத்திங்கன்னா 80 பேர் அதில் இல்லை. தே ஆர் அவுட் சைட், தே ஆர் ஆன் த ஹையர் சைட். வெரி ஃபியூ பீப்புள் ஆர் ஆன் த லோவர் சைட். தட் இஸ் டுடே இந்தியா. புரியுதுங்களா? பட் நீங்கள் ப்ரொப்போர்ஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்டுன்னு கேட்டது இஸ் அரவுண்ட் 70 to 75%, மேக்ஸிமம் 80% கார்போஹைட்ரேட். ஸோ 60 to 70 வச்சுக்கலாம். ஸோ இன்னொரு 30% இருக்குல்ல, அதில் 10% ஃபேட்டும் 20% ப்ரோட்டீனும் வச்சுக்கலாம். பட் அகெயின் அவ்வளோ பக்காவாக சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். இட் வில் வேரி 5 to 10%, it will vary each one of them. But the lower fat content and the better protein you have, that is better. But carbs-ன்னு வரத்தே நம்ம அந்த அளவு ப்ரோட்டீன் சாப்பிட்றதில்ல. அதனால we should move to whole carbohydrate, that is with fiber. ஸோ வெள்ளை அரிசிக்கு பதில் கைக்குத்தல் அரிசி, அப்புறம் ஸ்லோவாக மூவ் டு ரெட் ரைஸ், தென் மூவ் டு பிளாக் ரைஸ், அந்த மாதிரி. ஸோ எனிதிங், இப்போ வாரத்தில் 2 தடவையாவது முழு சன்னா இல்லை ராஜ்மா இல்லை பட்டாணி இல்லை காராமணி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறத ஆரம்பிக்கணும். ஸோ தட் ஃபைபர் ஆல்சோ வில் பி குட். த கார்போஹைட்ரேட் தட் கம்ஸ் வில் ஹேவ் ஃபைபர் ஆல்சோ. பட் வென் யூ டாக் அபவுட் பிஎம்ஐ, த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் height and weight. இப்போ உங்கள் height 160 centimeters இருக்குன்னா -100, 60 is your normal ideal body weight. It's different for men and women. I'm not getting into that because it's too much of information. எல்லாரும் போர் அடிச்சிடும் அவங்களுக்கு. ஸோ 60ன்னு வச்சுனோன்னா height in centimeters -100 is your ideal body weight. இப்போ 60ன்னா you can be anything from 58 to 62. அப்படி பக்கா திராஸில் வைக்க முடியாது. இது இருந்துடுத்துன்னா into 30 calories happily they can eat. So 16 to 30, 1800 calories. இதில் எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரானா வெறும் 45 நிமிஷம் வாக்கிங் இல்லை. ஐ எம் டாக்கிங் அபவுட் வெயிட்ஸ், ஜிம்மிங், ரோயிங், ரன்னிங், கிரிக்கெட், திங்ஸ் லைக் தட். Then they need extra calories according to எவ்வளோ hour they work. But those who are higher, இப்போ 62 இருக்கிறது பதில் 75, 80 இருக்காங்கன்னா it is 60 into 25 calories. If they are lower, இப்போ 60 இருக்கணும், 50 கிலோ இருக்காங்கன்னா then it's into 35 calories, 60 into 35. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க கேலரி கணக்கு. அதில் you separate 70%, 20%, 10% கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், அப்படி தான் சாப்பிடணும். இதெல்லாம் சொல்லிட்டோம். எப்படி கணக்கு போடுவாங்க? அந்த கணக்கே எங்கள் வேலை, அவங்க வேலை இல்லை. புரியுதுங்களா? பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் டிபெண்ட் ஆன் ஸோ மெனி ஆப்ஸ் டு டூ இட். பட் அந்த ஆப்ஸில் யார் டேட்டா போடுறாங்க? இஸ் இட் அ நியூட்ரிஷனிஸ்ட்? இப்போ சாப்பிட்றவங்களாம் யார் வேணால் பப்ளிக் டேட்டா போடலான்னா ஒரு சன்னாக்கே 6 வேல்யூ வரும், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இட் மே நாட் பி கரெக்ட். ஸோ அதனால யூ ஷுட் டெஃபினெட்லி மீட் அ dietitian or a nutritionist, take their help and then it will be easy for you.
நம்ம இவ்வளோ வெயிட் லாஸ் பற்றியும் அந்த ஒரு ப்ராப்பர் ஹெல்த் ஒரு பேலன்ஸ்டு டயட்னு பேசினோம். ஆனால் ஒரு பக்கம் வி ஹாவ் பீப்புள் அவங்களுக்கு வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட் போடாது. அதுக்கு அவங்க வந்து டபுள் தி டைம் சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. சரி என்னவாச்சும் சாப்பிட்டு கூட நம்ம வெயிட் போட்டுடலாம் அப்படின்னு இருப்பாங்களே. இந்த வெயிட் கெயின் அப்படிங்கிறதுக்கு ஒரு டயட் என்ன மேம்? See, this weight gain, that is why Ayurveda comes to help. I am doing integrated dietetics now, where modern nutrition and Ayurveda we are combining. So we analyze the prakriti of the person. அதில் என்ன தோஷா இருக்குது அதை அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகிடும். ஸோ வெயிட் கெயின் டயட்னு எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம், எவ்வளோ வேணால் எண்ணெய் சாப்பிட்லாம், அதெல்லாம் கரெக்ட் கிடையாது. ஏன்னா டுடே இன் இந்தியா we have something called skinny fat. ஒல்லியாக இருக்காங்க ஆனால் ஃபேட் பர்சன்ட் இஸ் ஹை. ஃபேட் பர்சன்ட் ஹையாக இருந்தால் ஆல் த ப்ராப்ளம்ஸ் கேன் கம். டயபெட்டிஸ் கேன் கம், ஹார்ட் டிசீஸ் கேன் கம். ஸோ அதனால் ஃபேட் ஒல்லியாக இருக்கும் எது வேணால் சாப்பிட்லாங்கிறது ராங் கான்செப்ட். தே ஆல்சோ ஹாவ் டு ஈட் அ நார்மல் டயட். நார்மலாக 2 இட்லி 3 இட்லி சொன்னால் அவங்க 4 இட்லி மேக்ஸிமம் 5 சாப்பிட்லாம், அதுக்கு மேலே கிடையாது. So, but they have to eat vegetables, they have to eat fruits. It doesn't mean that they can eat pizza, burger, chole bhatura, puri, only that they eat. No. So, weight gain is not the point. Health is the point. அண்ட் இந்த வெயிட் கெயின்னு வரப்போ தே ஹாவ் அ ட்ரிங்க். மார்னிங் வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரிங்க் எடுத்துக்கோங்க, அதில் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போடுங்க. ஒரு ஓட்ஸோ ஒரு பீனட்ஸோ அது கூட டேட்ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணி அதை வந்து குடிங்க. கூட ரெட் பனானா இதெல்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் கெயின் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, இது எவ்வளோ தூரம் உண்மை? See, as long as calories go up, weight gain should happen. But in such skinny people, it doesn't happen because they are not actually processing their food to put on weight. That is why Ayurveda helps. We have this age factor. இந்த ஏஜ் ஃபேக்டர் வந்து it plays a role in what we eat also. ஸோ ஒரு பக்கம் வந்து குழந்தையிலேருந்து நீங்கள் எப்படி வந்து ஒரு 8 months or 9 months old வந்து உட்காந்து கொஞ்சமாக பருப்பு இந்த மாதிரி சாப்பிட்டா போதும்னு சொல்கிறீங்களோ, அதே மாதிரி பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி பிஸ்கட்ஸோ அதை வந்து சாலிடாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப இப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்கள்ல. ஒவ்வொரு ஏஜ்லேயுமே இந்த ஒரு பர்டிகுலர் ஃபுட்டை வந்து எக்ஸிஸ்ட் பண்ணிகிட்டே போகணும், இல்லைனா அவங்களோட ஃபுட்டில் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு போகணும். ஈவன் டில் வந்து நம்மளோட ஓல்டு ஏஜ் ஆனாலுமே இதெல்லாம் பண்ணணும்னா என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் ஏஜ் ஆர் அந்த ஒரு ஸ்டேஜ் ஆஃப் பீரியடில் சாப்பிடணும்? Starting 0 at birth till 6 months, exclusive breastfeeding, no water also. அது வந்து தாய்ப்பால் கொடுத்தா போகிறோம். அண்ட் தட் இஸ் த பெஸ்ட். ஏன்னா அந்த குழந்தை வளர வளர அதோட நீட் பிரகாரம் அது மாறுது. லாட் ஆஃப் பீப்புள் டோன்ட் நோ திஸ். முதல்ல தண்ணியாக இருக்கும், அப்புறம் இட் கெட்ஸ் திக்கன்ட் ஆஸ் த பேபி பிகம்ஸ் ஓல்டர். அது எப்படி ஆகுது, ஒன்லி நேச்சர் நோஸ், we don't know. Now after 6 months we say you have to start weaning foods. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ராகி. ராகியை ஊற வச்சு அரைச்சி வடிகட்டி அந்த மாவை வந்து நீங்கள் நிற்க வச்சுட்டிங்க, லைக் தோசை மாவு இட்லி மாவு அரைச்சிட்டு நல்லா வடிகட்டணும், அந்த தோலெல்லாம் எடுத்துடணும். அந்த மாவை நிற்க வச்சுட்டா மேலே தண்ணியும் அந்த மாவும் ஆகிடும். அதை வெயிலில் போட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும் 3 days. அதை பவுடர் பண்ணி வச்சிங்கன்னா 1 டீஸ்பூனுக்கு 4 டீஸ்பூன் தண்ணி போட்டு காய்ச்சி கொடுக்கணும். அது காய்ச்சறதையே அது லைட் பேல் ப்ரௌன் இருக்கும். இது காய்ச்சினோடனே நல்லா டார்க் கிளாஸி ப்ரௌன் ஆகிடும். அப்போ தான் அது குக் ஆகிடுச்சுன்னு தெரியும். சில குழந்தைகளுக்கு இது பிடிக்காது, அப்போ புழுங்கல் அரிசி கஞ்சி கொடுக்கலாம் இதே மாதிரி பண்ணி. பட் புழுங்கல் அரிசி உங்களுக்கு வடிகட்ட வேண்டாம், பிகாஸ் ஆல்ரெடி ப்ராசஸ்ட். அது மாதிரி கொடுக்கலாம். இது ஸ்லோவாக கொடுக்க கொடுக்க we should start giving vegetables and fruits. So you start with carrot in a vegetable and you start with apple, steamed apple, தோல் உரிச்சிட்டு you give. The only problem here is first 1.5 to 2 months மிக்சியில் அடித்து இல்லை நெசுக்கி அந்த மாதிரி கொடுக்கணும். அதுக்கப்புறம் பல்லு வராட்டா கூட அந்த குழந்தையால் கடிக்க முடியும். ஸோ they have to give normal food only without காரம் and oil. ஸோ வீட்டுக்கு பீன்ஸ் பொரியல் பண்ணுறீங்களா, இந்த குழந்தைக்கு தனியாக பீன்ஸை வேக வச்சு கொடுத்துருங்க. அந்த மாதிரி தான். அது அரைக்கணும் கரைக்கணும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தென் ஸ்லோலி த்ரூ 1 year யூ ஆட் 1 by 1 எவ்ரிதிங். தால் ஆட் பண்ணுவீங்க, தயிர் ஆட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி திங்ஸ் யூ கீப் ஆடிங். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், பை 1 year all the foods that an adult eats in the house the baby will be eating.
Only difference, less karam, less oil. These are the only two things. கடலை மாவு பொரிச்சு அதெல்லாம் கொடுக்க மாட்டோம். So after that 1 year, the baby eats like an adult. Only quantities are smaller. So இதை continue பண்ணி, now after 1.5, they are toddlers. They move around, they eat everything. But make sure you don't give too much of junk. You can give half a biscuit once in a way, but no benefit calorie wise அது அவ்வளோதான், வேறு ஒன்றும் அதில் இல்லை. So we would prefer to give things you are making at home. Then you go to toddler age, preschool போகிறாங்க, அவங்களுக்கு you should concentrate on protein foods because they are growing also. So every meal you give some protein. It could be egg, it could be dal, it could be sundal, because by then எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க, வாயில் பல்லெல்லாம் வந்துடும். By 2 years they have all their teeth in their mouth. So எல்லாமே சாப்பிட முடியும். So you start giving everything. Then once they hit that 5 plus, அப்போ 3 meal system ஆரம்பிச்சிடலாம். Because till then they have a small stomach. So நடுவில் பசிக்கும். So around 5 to 6 meals, குட்டி குட்டி meals you can give till 2, 2.5, 3. அதுக்கப்புறம் normal adults மாதிரி quantities are less. The mistake mothers do is they want adult quantity the child to eat. That's not possible. அது 1.5 இட்லி சாப்பிட்டா போரும் 5 வயசு குழந்தை, or 2 இட்லி, not 4 and 5 like an adult. But they'll eat normal food, everything. The next phase is adolescence. இன்னைக்கு 8 வயசுலேருந்தே, because by 10.5 girls mature. So we have to start good food from 8. That means their growth is already started from the age of 8. So 8 yearsலேருந்து you should start giving more protein. So every snack, that 3 and 5 should be protein also. அப்போ தான் அவங்க வளர முடியும். And iron, you have to give கீரை, you have to give lot of ragi, you have to give அந்த மாதிரி எள்ளு, these kind of things. People think beetroot is red and has a lot of iron. It doesn't. Okay, so these colored things, they get confused. Strawberry doesn't have a lot of iron. Anything red has iron. No, ragi does. Okay, so அந்த மாதிரி கொடுக்கணும். Then you move on. So between 8 and 15, they will need extra food, and that should be protein. That should not be biscuits and junk and chips. அப்போ வளருது ஸ்டண்ட் ஆகிடும். What they are capable of growing, they won't grow. But you will definitely agree, parents விட children are taller. The next generation, isn't it? That's because of good nutrition. So you have to give that good nutrition for the child to grow. Then what happens? Adult age. Adult age வந்தால் அவங்க இந்த 3 meal system வந்துடணும். Breakfast, lunch, dinner, and 11 o'clock and 3 o'clock should be something very simple. You don't have like protein foods, you don't have, because you've grown now. You don't continue that habit. இவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, சின்ன பையன் தானே என்ன வேணால் சாப்பிட்டோம். No, because today everybody is putting on weight. So that 11 o'clock and 3 o'clock, either something more இருக்கலாம், small cup of tea, coffee, no snacks. இப்போ அந்த 6 மணி ஆனால் எல்லாருக்கும் கை அரிக்குது. சிப்ஸ் வேணும், டிக்கி வேணும், சமோசா வேணும், பேல்பூரி வேணும், தேவையே கிடையாது. Then if you eat that, that's your dinner. No dinner. But it's not wholesome. So you should not do that. Then the challenge comes in pregnancy, which we have already discussed. Lactation we have discussed. Then 40. 40 plus women start losing calcium in their body. So they should take extra care to eat calcium. அந்த காலத்தில் சுண்ணாம்பு, வெத்தலை சாப்பிடுவாங்க. இந்த டுபாக்கோ ப்ராப்ளம் வந்ததுனால அது கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. சிஸ்டம்லேருந்து வெத்தலை பாக்கு சாப்பிட்ற சிஸ்டம் போயிடுச்சு. ஸோ we need to take extra care. If you are not taking enough calcium in your diet, you need to take supplements. இல்லைன்னா உங்களுக்கு போன் எஃபெக்ட் ஆகிடும் விமென்ல. Men வந்து they should maintain their muscle. For that they have to take protein. They don't think that they can do what they want, and that's the age they put on a lot of weight. Men also, and belly fat. அதை பண்ணாத பார்த்துக்கணும். ஏன்னா we are the global capital of cardiac disease. We stand second in diabetes because of China, but very soon we will take over. So we have to be careful. Overweight, belly fat are reasons for all these diseases.
Now 60 plus ஆனால் வயசாயிடுச்சுன்னு எல்லாரும் நினச்சிக்கிறாங்க. You go abroad, even at 75-80 ஸ்னோ வந்ததுன்னா அதை எடுத்து ஸ்லோவாக ஷவல் பண்ணுறாங்க. தட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங்ஸ் டு டூ. நம்ம ஊரில் 60 வயசானால் வயசாயிடுச்சுப்பா உனக்கு, வயசே ஆகலை. பிகாஸ் யூ ரிட்டையர் டசன்ட் மீன் யூ ஆர் ஓல்ட். யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் 24 வயசு வேலைக்கு போனோம், 60 வயசு வரலும் வேலை பண்ணிட்டோம், இனிமேல் என்ன வேணால் சாப்பிட்லாம். This should not be the case because the age limit today is 70, which means you have another 10 years. And people living 90 or 100 is not surprising. But to live healthy 90 or 100 is your goal. So adinala today's 60 is the adolescence of the people who are going to be 90. ஸோ நல்லா சாப்பிடணும், எக்ஸசைஸ் பண்ணணும், ஸ்விம்மிங் பண்ணணும், நடக்கணும், சைக்கிளிங் பண்ணணும், ஓடணும், எல்லாம் பண்ணலாம் 60 வயசு. யூ டோன்ட் திங்க் யூ ஆர் ஓல்ட் அண்ட் சிட் அரவுண்ட் அண்ட் ரீட் நியூஸ் பேப்பர். எஸ், ரீட் நியூஸ் பேப்பர், பட் டூ ஆல் திஸ் அண்ட் தென் ரீட் நியூஸ் பேப்பர். இட் டசன்ட் மீன் யூ ஈட் அப்பளம் அண்ட் வடாம் அண்ட் பக்கோடா ஆல் த டைம். யூ ஹவ் டு ஈட் ப்ராப்பர்லி. ப்ரோட்டீன், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடணும். தென் above 70, இந்த 70 கூட இல்லை, 80க்கு மேலே எவ்ரி 5 years they need extra nutrients because சாப்பிட முடியாது அந்த அளவு. The type of food also changes. They don't want spicy food. They may have lot of problems in their health also. So அதனால அவங்களுக்கு semi solid food should be given. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, they stay alone. அவங்களுக்கு அது பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. சப்போஸ் இட்ஸ் அ ஜாயிண்ட் ஃபேமிலி, ஒரு குழந்தை இருக்கும் அந்த வீட்டில், அந்த குழந்தையோட சாப்பாடு பெரியவங்களுக்கு கொடுப்பாங்க. நவ் தட் அந்த வாய்ப்பே போயிடுச்சு. ஸோ தே ஹாவ் டு மேக் திங்ஸ் ஃபார் தெம் செல்ஸ் அண்ட் இட் ஷுட் பி செமி சாலிட் பிளாண்ட் ஃபுட் வித் லிட்டில் பிட் ஆஃப் ஸ்பைஸ் அந்த மாதிரி. பட் ப்ரோட்டீன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம இந்தியாவில் வயசானவங்க கீழே விழுறது மசில் இல்லை, போன்ஸ் ஆர் வீக், osteoporosis, osteopenia, because they are not taking enough calcium. They are not. Whereas 90 plus நல்ல மாடு வீட்டில் இருந்து சூப்பராக பால் குடித்து ஹெல்த்தியாக இருக்காங்க. The 60 to 70 are not at all healthy. If they fall, they have multiple fractures. So you should have that calcium. You should take protein. You should do exercise. You should do minimal weights so that you don't lose muscle. And all of that you take care, you can have a healthy life till the last day. And the overall session was like so informative and நிறைய விஷயங்கள், ஈவன் the age factor, அந்த ஏஜில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரிட்டையர் ஆகிடணும் அந்த மாதிரி எண்ணங்கள் இருப்பாங்க நிறைய பேர். அதெல்லாமே வந்து இங்கே பிரேக் ஆகிடுச்சு அண்ட் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ் மேம். தேங்க்யூ. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.